ஆக்சுவலாக நானே இதை கேட்கலாம்னு நீங்களே வந்து சொல்லிட்டீங்க. ஆடியன்ஸ் வந்து இன்டெலிஜென்ட்டாக இப்போ என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி இப்போ நான் வேற படத்தை வச்சே நான் சொல்கிறேன். ஸோ மதராசின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து நார்மல் ஆடியன்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று குறையுதேன்றாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வெளியே வரும்போது பேங்கா வெடிச்சு வரணும். எல்லா படமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை தானே. நல்லா இருக்கணும் அப்படின்றது அவசியம். ஆனா எல்லா படமும் ரொம்ப நல்லா இருக்கணும்ன்றது அது எந்த அளவுக்கு இல்ல. ஒரு படம் வந்து அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் மீட்டரை செட் பண்ணணும். ஓகே, எனக்கு வந்து மதிப்புக்குரிய முருகதாஸ் சார் அண்டு பெரும் மதிப்புக்குரிய என்னுடைய அருமை தம்பி சிவகார்த்திகேயன், இவங்க 2 பேர் காம்பினேஷனில் ஒரு படம் வருது, அனிருத் மியூசிக்கில் படம் வருதுன்னா அந்த படத்துடைய ப்ரமோஷன்ஸே அவங்க ரொம்ப ரொம்ப லோக்கியாக தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ அதனால் இது என்ன மாதிரியான படம், என்ன மாதிரியான படைப்பு, இது என்ன பேச போகுது அப்படின்றது வந்து ஆடியன்ஸ்குள்ளே ஒரு டிபேட் ஒன்று அவங்க கிரியேட் பண்ணவே விரும்பல. அந்த படத்தை அப்படியே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் என்னென்னா, ஒருவேளை இது இந்த மாதிரியான படம் அப்படின்னு ஒருவேளை ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஒருவேளை அது ஆடியன்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக அவேவாக தோணி அதுக்கப்புறம், ஏன்னா இன்றைக்கி ஆன்லைன் பேஷிங் அப்படின்றது நிறைய இருக்குது. அதுவும் பெரிய படங்கள் அப்படின்னும் போது பெரிய பேஷிங் நடக்கிறது வந்து எந்த ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோ பெரிய டைரக்டரோ பெரிய நடிகர்களோ இன்றைக்கி விரும்புறது கிடையாது.